தி ஸ்மைலி மேன் சரத்குமார் அவர்களுடைய 150வது படம். டைட்டில் கார்டெலாம் வந்து அவர் நடித்த ஒவ்வொரு படம் கேரக்டர்லாம் போட்டு பயங்கரமான ஒரு டைட்டில் கார்டெலாம் வந்து போட்டிருந்தாங்க. சரத்குமார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தை கேட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குறையாவே தெரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னு தெரியல. அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கு. அந்த ஆர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆடியன்ஸுக்கு மனசில் பதிகிற மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸோட வந்து டெலிவரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. வில்லன் கேரக்டராக வந்து ஒரு பிரபலமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. அதை சொன்னோன்னா படம் பார்க்கும்போது அந்த இருக்கிறதுல அது ஒன்னே ஒன்று தான் சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யமும் உங்களுக்கு வந்து போயிடும். இந்த படத்திலே நான் ரசிச்ச ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஷாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரியம் ஜார்ஜ் வந்து கொல்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். காப்பாற்றுறதுக்கு சரத்குமார் வந்துருவாரு. அந்த கேரக்டரோட அந்த ஆர்க் வந்து அந்த இடத்துல தான் வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஆனால் இன்னும் அந்த மாதிரி நிறைய சீன் எதிர்பார்த்தேன். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பெருசாக கனெக்ட் ஆகாத மாதிரி போயிடுச்சு. அந்த இடத்துல அந்த சீன் வந்து கேட்டுட்டு திரும்ப போகிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல சீன் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்தும் சரி, செகண்ட் ஹாப் சரி, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக தான் போச்சு. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேஜ் பண்ணிச்சா அப்படின்னு கிடையாது. ஓரளவுக்கு பொழுதுபோக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான கிரைம் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேஜ் பண்ணணும், பொழுதுபோக்கக்கூடாது. பொழுதுபோக்குறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு, கமர்ஷியல், டான்ஸ், அடுத்த சீன் என்ன, சரி படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளோட போயிடும். ஆனால் அந்த கிரைம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம வந்து எங்கேஜ் பண்ணணும், அடிக்கடி வந்து பயமுறுத்தணும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டு லேக் 2 மணி நேரத்துலாம் பெரிய லேக் ஆகி போச்சு. அந்த கேரக்டர்ஸோட சிங்கை வந்து நம்ம இவங்களால வந்து கொண்டு வர முடியல. அதில் வந்து ஒரு முடிச்சு போடணும். அந்த சுவாரஸ்யமான முடிச்சு எப்படி அவுக்குறாங்க, அந்த இடத்துல வந்து முடிச்சு அவுக்குற இடத்துல எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குது அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த 2 விஷயத்தையுமே அவங்க வந்து இந்த படம் வந்து தடமாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பெட்டரான ஒரு ரைட்டிங் இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ராட்சசன் அந்த மாதிரியான ஒரு படமாக கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த படம் மாதிரியே இந்த படம் இருக்குது அப்படின்னாலும் அதே அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம், ஒரு எங்கேஜிங் நமக்கு இந்த படத்தில் கிடைச்சிருக்கும் அப்படின்றதான் என்னுடைய மண்டக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த ஸ்மைலி மேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு இப்படி வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, இப்படி ஒருத்தர் வந்து ஒரு சைக்கோ உருவாகிறேன், இப்படி கொலை பண்ணுறேன், இப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, இந்த எல்லா நாட்டு கேரக்டர்ஸுக்குன்னு ஒரு நாட்டு இருக்கும். அந்த நாட்டை வச்சு ஒரு ஆர்க் உருவாக்குவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஐடியாவா நல்லா இருக்கு. ஆனால் உட்காந்து பார்த்து படம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் பெருசாக எங்கேயும் நம்மளை எங்கேஜ் பண்ணல. ஓகே, இது வந்து ஒரு வாட்சபிளான ஒரு படம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்களும் படம் பாருங்கள், உங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சா அப்படின்னு இல்லையான்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி.